ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோல ரோண்டா பிரவுன் எழுதின தி சீக்ரெட் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செல்ஃப் க்ரோத் புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புக்கோட ஆத்தர் சக்சஸ்க்கான சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஷார்ட்டா உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிராம தொடர்ந்து கேளுங்க. ராண்டா தாட்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைய அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நம்மள கண்ணு மூடி அமைதியா எதை பத்தியும் யோசிக்காம ஒரு 5 நிமிஷம் உட்கார சொன்னா அப்பதான் எல்லா தேவையில்லாத விஷயங்களும் ஞாபகத்துக்கு வரும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மேல ஃபோக்கஸ் பண்ண சொல்றப்பதான் பல இடத்துக்கு நம்ம மைண்டு பறந்து போகும். காரணம், நார்மலா நம்மளால நம்மளோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஏன் அப்படின்னா நாம அதுக்கு இன்னும் ட்ரெயின் ஆகல. ஒரு விஷயத்த பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லும் போதுதான் அதை பத்தி நமக்கு இன்னும் அதிகமா யோசிக்க தோணும். கரெக்ட் தானே? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம பிரெயினால நோ, டோன்ட், ஷுடின்ட் இந்த மாதிரியான வார்த்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க உங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிச்சா நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போய் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பயம் தான் உருவாகுமோ தவிர பாஸ் ஆகணும் அப்படின்ற மெயினான கோல் உங்க கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு ரொஹாண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோன்ட் ஃபெயில் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா பாஸ் மை எக்ஸாம் அப்படின்னு எது நடக்கணுமோ அந்த பாசிட்டிவான விஷயத்த மட்டும் நினைக்கணும், நெகட்டிவான விஷயத்த சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உங்க மைண்ட் அப்படிங்கிறது ஒரு மேக்னெட் மாதிரி, உங்க தாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிக்னல் மாதிரி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு சிக்னலா இந்த யூனிவர்ஸ்குள்ள நீங்க அனுப்புறீங்க. அப்ப இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தனித்தனி சிக்னல்ஸை கன்சிடர் பண்ணிட்டு அந்த வார்த்தைக்கு ஈக்குவலான ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடிய விஷயங்களை இதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறதா நினைச்சிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க பார்க்கும். இப்ப நீங்க ஐ ஷுடன்ட் ஃபெயில் திஸ் எக்ஸாம் அப்படின்ற தாட்ஸை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது யூனிவர்ஸ்குள்ள ஷுடன்ட் அப்படின்ற வார்த்தையை கன்சிடர் பண்ணிக்காம ஃபெயில் அப்படின்ற நெகட்டிவான வார்த்தை மேல ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு அதை கொடுக்கும். நீங்களும் நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுவே ஐ ஷுட் பாஸ் தி எக்ஸாம் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் பாஸ் அப்படிங்கிற பாசிட்டிவான வார்த்தையை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க நினைச்ச விஷயத்த நினைச்சபடி அடையறதுக்கு ரொஹாண்டா ஒரு ஃபார்முலாவையும் சொல்லி கொடுக்கறாங்க. அதுதான் ஆஸ்க், பிலீவ், ரிசீவ் அப்படிங்கிற 3 ஸ்டெப் ஃபார்முலா டு அட்ராக்ட் சக்சஸ் இன் லைஃப். ஆஸ்க், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உங்க தாட்ஸ் அப்படின்ற சிக்னல் மூலமா உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போறீங்க. மனசார கண்ணை மூடி உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன வேணும் அப்படின்னு கிளியரா எக்ஸாக்டா டீடைல்ஸோட அந்த விஷயத்த கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அமேசான்ல நீங்க ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சர்ச் ஐகான்ல போயிட்டு சம்திங் நைஸ், சம்திங் கிரேட் அப்படின்னு மொட்டையா டைப் பண்ணா உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்குமா? இல்ல. பிங்க் கலர் ஷர்ட் வித் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ், மீடியம் சைஸ் அப்படின்னு கிளியரா டீடைல்ஸோட டைப் பண்றீங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எவ்வளோ டீடைல்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டீடைல்ஸோட செம்ம கிளியரா உங்க ஆப்ளிகேஷன்ஸை பிளேஸ் பண்ணணும். அவைலபிள் இருக்கிற அத்தனை ப்ராடக்ட்ஸும் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இங்க ஆர்டர் பிளேஸ் பண்றது மட்டும்தான் உங்களோட வேலை. கேட்கவே ரொம்ப ஈஸியா இருக்குதானே? ஆக்சுவலாவே இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். இது தெரியாம தான் நாம இவ்ளோ போராடிட்டு இருக்கோம் பாருங்களேன். 2வது, பிலீவ். இந்த யூனிவர்ஸோட காதுல உங்களுக்கு வேணும் அப்படின்ற விஷயத்த நீங்க போட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல. அது எப்படி நடக்கும், எப்ப நடக்கும், நடக்குமா நடக்காதா இப்படியெல்லாம் நீங்க யோசிக்கவே கூடாது. இந்த எல்லா விஷயத்தையும் யூனிவர்ஸ் அதுவே பார்த்துக்கும். நீங்க தலையிடவே வேண்டியதில்ல. நீங்க அமேசான்ல பிளேஸ் பண்ண அந்த ஆர்டர் வர்ற வரைக்கும் பொறுமையா தானே இருக்கீங்க. அப்படி இல்லாம டெய்லியும் 100 தடவைக்கு மேல உள்ள போய் எப்ப வரும், வருமா வராதா அப்படின்னு ஹெல்ப் சென்டருக்கும் டெலிவரி பண்றவங்களுக்கும் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்பிக்கை, அது வந்தே தீரும் அப்படின்ற நம்பிக்கை. நம்ம காசு வேஸ்ட் ஆகாது அப்படின்ற நம்பிக்கை. இதே நம்பிக்கைய நீங்க யூனிவர்ஸ் மேலையும் வைக்கணும். நீங்க ஆசைப்பட்டு கேட்ட அந்த பொருள் உங்களுக்கு எப்ப தரணும், எப்படி தரணும் அப்படின்னு யூனிவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா டவுட்ஸ் அப்படின்ற நெகட்டிவான எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி இந்த யூனிவர்ஸை குழப்பி விடுறீங்க அப்படின்னு அர்த்தம். யூனிவர்ஸும் உடனே இவனுக்கு இது வேணும்னு சொல்றானா வேணான்னு சொல்றானா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ மனசார நம்புறது மட்டும்தான் உங்களோட வேலை.
மத்தது எல்லாமே யூனிவர்ஸோட வேலை. இதுல நீங்க பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அனுப்பக்கூடிய உங்க சக்சஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பிக் பண்ணிக்காம அசால்ட்டா இருக்கக்கூடாது. யூனிவர்ஸ் அப்படிங்கிறது மனுஷ உருவத்துல வந்து நீங்க கேட்டதை உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு போகாது. அதுக்கான வழிகளை தான் உங்க கண்ணுக்கு காட்டும். அதை பிக் பண்ணிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ நீங்க போற பக்கம் எல்லாமே, நீங்க பார்க்குற இடம் எல்லாமே யூனிவர்ஸோட சிக்னல்ஸ் இருக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கணும். 3வது ரிசீவ். உங்களோட சக்சஸ்க்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல அந்த சக்சஸை எப்படி வரவேற்கிறது அப்படின்னு பிராக்டிஸ் பண்ற இந்த மெத்தடை தான் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கிடைக்க போற அந்த நல்ல விஷயம் ஏற்கனவே கிடைச்சிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணணும். அதுவும் டெய்லியுமே கற்பனை பண்ணணும். சும்மாலாம் கற்பனை பண்ணக்கூடாது. மனசார டீட்டெயில்டா, ரியலிஸ்டிக்கா, எக்ஸாக்டா கற்பனை பண்ணணும். உங்க கையில அந்த விஷயம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும். அது ஒரு பொருளா இருந்தா அதோட கலர், ஸ்மெல், சவுண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி செம்ம ரியலிஸ்டிக்கா அதை ஃபீல் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டா IPL மேட்ச் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்சன் தன்னோட 2nd IPL செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ கன்சிஸ்டன்டா இவ்ளோ ரன்ஸ் எல்லா மேட்ச்லயும் ஸ்கோர் பண்றதுக்கு அவரால் மட்டும் எப்படி முடியுது? இப்படி செஞ்சுரி அடிச்சு அந்த ஸ்டேடியமையே அசத்துன அவரோட ஃபேஸ்ல இருந்தது ஒரு சின்ன ஸ்மைல். அது கூட அந்த தம்ஸ் அப் சைன் மட்டும்தான். எப்படி இவ்ளோ காம்னஸ்? காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த விஷுவலைசேஷன் தான். அவரு செஞ்சுரி அடிக்கிற மாதிரியும் ஸ்டேடியம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் தர்ற மாதிரியும் அந்த சவுண்டை, சீனை எத்தனை தடவை விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருப்பாரு அப்படின்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் அவரோட பவர்ஃபுல் நாக்ஸுக்கு முக்கியமான ரீசனே மென்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் விஷுவலைசேஷன் ஆஃப் தி ட்ரீம் இன் ப்ளூ அப்படின்னு அவரோட மென்டல் கோச்சே சாயோட இன்டர்நேஷனல் டெபியூட் மேட்ச் அப்ப சொல்லியிருப்பாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? முடிஞ்சா விஷன் போர்டை கிரியேட் பண்ணி உங்களோட அந்த நீண்ட நாள் ஆசைய, அந்த கனவை அதுல பிக்சர்ஸ் மூலமாவோ வேர்ட்ஸ் மூலமாவோ எக்ஸ்பிரஸ் பண்ணி டெய்லியும் அதை பார்த்து மோட்டிவேட் ஆகுங்க. இது சக்சஸ்க்கான ஜேர்னில ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க நாம பண்ண மறுக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் கிராட்டிடியூட். இப்ப இருக்கிறத விட பெருசா ஒண்ணு வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்றது தப்பே கிடையாது. ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க ரொம்பவே கிரேட்ஃபுல்லா இருக்கணும். நீங்க பணக்காரர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது தப்பே கிடையாது. ஆனா அதே டைம்ல உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்துக்கு அதுக்கு நன்றி சொல்லி கிரேட்ஃபுல்லா இருக்கணும். அப்பதான் இந்த யூனிவர்ஸ் உங்களை நம்பி இன்னும் அதிகமா உங்களுக்கு கொடுக்கும். ராண்டாவோட இந்த 3 ஸ்டெப் ஃபார்முலா லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, அப்புறம் ஹெல்த்ல கூட அப்படின்னு எல்லா ஃபீல்டுலயும் யூஸ் ஆகுது. இந்த புக்கை படிச்சு இதை அப்படியே ஃபாலோ பண்ணவங்க டிராஸ்டிக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை பார்த்துருக்காங்க. அதனால தான் தி சீக்ரெட் அப்படின்ற இந்த புக்கு கிட்டத்தட்ட 30 மில்லியனுக்கும் அதிகமான காப்பீஸ் உலக அளவுல விற்கப்பட்டிருக்கு. 50க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட்டும் பண்ணப்பட்டிருக்கு. இந்த புக்கோட கீ கான்செப்டே தாட்ஸ் ஆர் லைக் எனர்ஜி சிக்னல். ஹவு மச் பாசிட்டிவ் யூ த்ரோ தட் மச் பாசிட்டிவ் யூ கெட். இதை மட்டும் ஞாபகம் வச்சு உங்க தாட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்துக்கோங்க. நீங்க நினைக்கிற சக்சஸ் உங்களை தேடி தானாவே வந்து சேரும். இது மாதிரியான இன்னும் பல செல்ஃப் க்ரோத் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சீக்கிரமா மீட் பண்றேன். தேங்க்யூ.